செய்திகள் தொடர்கின்றன. கோவை சித்தாப்பூர் VKK மேனன் சாலையில் நள்ளிரவில் கார் மோதியதில் மின்கம்பம் அடியோடு சாய்ந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள மற்றொரு மின்கம்பமும் விழும் தருவாயில் உள்ளதால் மின்வாரிய ஊழியர்கள் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இதே மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான இதுவும் இல்லை. கம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் துருப்பிடிச்சு தான் இருக்குது. அது பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் இல்லை, அவ்வளோதான். பட் அதெல்லாம் எமர்ஜென்சின்னா வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. பாருங்க, காலமாக பார்த்தோம்னா அவர் சொல்கிற மாதிரி அந்த நேரத்துக்கு வந்துருக்கு. பட் ஆக்சிடென்ட் அந்த மரம் அதெல்லாம் இல்லைங்க பட்சத்தில் அந்த பக்கம் இருக்கிற ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே இதாகிருக்கும். அந்தந்த காலத்தில் இந்த செய்யணும். பீரியாடிக்கல் ரிப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்தால் எல்லாம் துருப்பிடிச்சு போயிடுச்சு எல்லாம். இங்கே முதல்ல இந்த சம்பவம் நடந்துங்க. நைட்டு இருந்து அது 2 நாள் சீக்கிரமாக அந்த ஏவிக்காரங்க வேலையை முடிச்சிட்டாங்க. நல்லா அவங்க சீக்கிரம் பண்ண செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இதுவுமே இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியும். அதை முன்னாடியே அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னு இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு இதே இல்லை. நாங்கள் நைட்டு தூங்கவே இல்லை. 3 ஹவர் கரண்ட் போச்சு. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது கோவை காந்திபுரம் டாடாபாத் பகுதியிலிருந்து பாப்பநாயக்கன்பாளையம் வரையிலான உயர் மின்னழுத்தம் செல்லக்கூடிய கம்பிகள் சித்தாபுதூர் வழியாக செல்கின்றன. இந்த சித்தாபுதூர் VKK மேனன் சாலையில் மட்டும் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 25 உயர் மின்னழுத்த கம்பங்களானது இருக்கிறது. இந்த கம்பங்கள் அனைத்துமே கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு அமைக்கப்பட்ட கம்பங்கள். இந்த நிலையில கடந்த பல கம்பங்கள் பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையில சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட கம்பங்கள் பழுதடைந்த நிலையில சரிந்து விழுந்தது. இதைத் தொடர்ந்து அந்த கம்பங்கள் மாற்றிய நிலையில தான் நேற்று நள்ளிரவு அவ்வழியே வந்த கால் டாக்ஸி கார் ஒன்று அந்த மின்கம்பத்தின் மீது மோதியுள்ளது. மின்கம்பத்தின் மீது மோதிய வேகத்தில் அந்த கம்பம் ஏற்கனவே பழுதடைந்த நிலையில அடியோடு சரிந்து விழுந்தது. இதைத் தொடர்ந்து அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கம்பம் ஒன்றும் விழும் தருவாயில் இருந்த சூழலில் இன்று காலை முதல் அதனை மாற்றக்கூடிய பணியில மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 25 கம்பங்களில் 10 கம்பங்கள் ஏற்கனவே மாற்றிய நிலையில மேலும் இன்றைய தினம் ஒரு கம்பமானது மாற்ற இருக்கிறது. மேலும் 15க்கும் மேற்பட்ட கம்பங்கள் பழுதடைந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய சூழலில் அதனும் விரைவில் மாற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக நேற்று இரவு முதலே மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை முதல் அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையிலே இருக்கும் எனவும் மாலைக்கு பிறகுதான் அங்கு மின்சாரம் வரும் எனவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருண்.